சுகர் கோட்டட் ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லப்படுகிற இனிப்பு தடவப்பட்டவர்களுக்கு விலகி இருங்க. நீங்க சிறுவாடமா இருப்பீங்க, கண்ணீர்கள் துடைக்கப்படும், துக்கங்கள் எல்லாம் அகன்று போகும், பெரிய ஜாதியாக தேவன் வைப்பாரு, அப்ரஹாமுக்குள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாரு, ஆளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களுக்கு நிறுவ பண்ணுவார். இது மாதிரியான பல விஷயங்களுக்கான இது ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்துருச்சு. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வச்சு உனக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும், வடை பாயாசம் போடுவாங்க, உனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் கொடுக்க போறாங்க, இது மாதிரி நல்லா அவனுக்கு வந்து கலை முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண்டிப்பாக அதை கேட்கறதுக்கு நல்லாக இருக்கும். அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி போயிட்டு இருப்பான். ஆனா இதே ஒரு பணக்கார வீட்டு பையனை கூப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு உனக்கு அது கொடுக்க போறாங்க, இது கொடுக்க போறாங்க, உனக்கு நல்ல சூப்பரான சூட் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப அலட்சியமா சொல்லுவாங்க, ஆமா எங்க பாட கேட்டா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க யாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த மாதிரியான மயக்குகிற வார்த்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கறது இருக்கும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் புத்திரர், பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. இதை வந்து திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.